ஹாய் எவ்ரிவான். நீங்கள் புதுசாக வீடு கட்டியிருந்தாலும் சரி, இல்லைனா ரினோவேட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் அதிக பேர் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் அடித்த பெயிண்ட்டு ஃபேட் ஆகுது, இல்லைனா பீல் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்கணும்னா நாம் பெயிண்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது தேவைப்படுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாலை ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அதில் டர்ட்டே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அதாவது டர்ட்டோ டஸ்ட்டோ இல்லை க்ரீஸோ எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக இன்னும் சொல்லணும், நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் இருக்கக்கூடிய கிராக்கை கிராக் ஃபில்லர் வச்சு ஃபில் பண்ணணும். அண்ட் அதில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்தால் அதையும் கிராக் ஃபில்லர் வச்சு ஃபில் பண்ணணும். இன்னும் சொல்லணும்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு சாண்டிங் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ப்ரைமர் அப்படின்றது என்னென்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் நினைப்பாங்க. ஆக்சுவலாக கலர் கோட் பண்ணுறோம்ல, அது உங்களுக்கு வால்லையோ எதுலேயோ அதிகமாக ஒட்டாது, அதாவது அதன்ஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் போட்டால் தான் அது நல்லா அதன்ஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ப்ரைமர் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் யூனிஃபார்மிட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். இதுக்கு அடுத்து பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, தப்பான பெயிண்ட்டை செலக்ட் பண்ணுறது. அதாவது சூஸிங் தி ராங் பெயிண்ட் டைப். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் எல்லா வாலுக்குமே ஒரே மாதிரியான பெயிண்ட் அப்ளை பண்ண முடியாது. ஒன்றுக்கும் ஒவ்வொரு அதோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் டைப்ஸ் மாறும். ஸோ இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ராங் டைப்பை ராங் ரூமில் அடிச்சிடுறது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ லிவிங் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே நமக்கு டெம்பரேச்சரோ இல்லை மாய்ச்சரோ, அதாவது ஹியூமிடிட்டியோ ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னா, ப்ரீமியம் இன்டீரியர் எமல்ஷன் நீங்கள் அடிக்கலாம். ஸோ ஒரு லக்ஸரி ஃபீலாக கொடுக்கும். இதே இப்போ கிச்சன் வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு நீங்கள் அதிகமாக க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது ஒரு டியூரபிளான ஏரியாவாக இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது அங்கே ஒரு வாஷபிள் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் எமில்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன இடத்துக்கு என்னென்ன மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணலான்றதை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதில் நான் பேசினா அது நம்ம டாபிக் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அது மேபி நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் பெயிண்ட் குவான்டிட்டி. அதாவது என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட்டை வாங்கும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி, அதாவது ஒவ்வொரு பெயிண்ட்டும் கவரேஜ் ஏரியா மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் வாங்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கம்மியாக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கோட் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவாங்க. ரெண்டாவது கோட் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக டைல்யூட் பண்ணி அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பெயிண்ட்டோட குவான்டிட்டி கண்டிப்பாக நமக்கு குவான்டிட்டி பத்தாதனால குவாலிட்டியில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்ஷிங் தி பெயிண்ட் ஜாப். அதாவது இது ஏன்னா பெயிண்ட் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு கடைசியாக வரக்கூடிய வேலை. ஒரு வீடு, அதாவது இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பெயிண்டரே கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க அடிக்கிறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. இது ரொம்ப தப்புங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கோட்டுக்கு அதுக்கு இடையில நம்ம கொடுக்க வேண்டிய ட்ரையிங் டைம்னு இருக்குது. ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் அது மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டீரியர் எமல்ஷன்னா 4 to 6 hours கொடுக்கணும், எக்ஸ்டீரியர்னா 6 to 8 hours கொடுக்கணும். ஸோ இது மாதிரி பட்டிக்கு என்ன இன்னும் மற்ற பெயிண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே அந்த டைம் மாறும். ஸோ நான் அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் பெயிண்ட் ஜாப் ரஷ் பண்ணக்கூடாது. பெயிண்ட் இல்லைங்க, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபுமே நீங்கள் ரஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நூடுல்ஸ் 2 minutesல பண்ணிடலாம்னா பிரியாணி பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. அந்த டைம் கொடுத்தா தான் உங்களுக்கு குவாலிட்டியாக அந்த ஒர்க் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நாட் மிக்சிங் பெயிண்ட் தரவுலி. அதாவது சரியாக மிக்ஸ் பண்ணுறது இல்லை. அது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ அந்த மிக்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஸ்டெய்னர் போட்டு வரும், ஸ்டெய்னர் சைட்லேயும் ஒட்டியிருக்கும். ஸோ இப்போ சரியாக மிக்ஸ் பண்ணலன்னா நமக்கு எதிர்பார்த்த கலரும் கிடைக்காது, அதே மாதிரி யூனிஃபார்மிட்டியும் கிடைக்காது. அதனால் அந்த மிக்ஸ் பண்ணுறதை ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஹார்ஷ் க்ளீனிங். நம்ம என்ன நினைப்பாங்கன்னா, நான் வாஷபிள் பெயிண்ட் தாங்க வாங்கியிருக்கேன்னு போட்டு தேய்ப்பாங்க. அப்படிலாம் தேய்ச்சிங்கன்னு வச்சிங்களேன், காலி ஆகிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது துடைக்கிறது ஒரு சாஃப்டான ஈரத்துணி எடுத்துக்கிட்டு மைல்டு சோப் யூஸ் பண்ணி துடைக்கணும். ஹைலாக ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸோ இல்லை பெரிய டிட்டர்ஜென்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அப்புறம் அது வேலையை காமிச்சிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா,
டேம்ப் வால்ஸில் பெயிண்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஈரமாக இருக்கக்கூடிய வாலில் பெயிண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கழுவுனாலும் 2 நாள் அதை காய விட்டுட்டு தான் அதில் பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா ஈரமாக இருக்கும் போது அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே பீலிங் ஆகிடும் அது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூவி ப்ரொடெக்ஷன் பெயிண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டீரியரில் வந்து யூவி சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்னால அதிக பாதிப்பு ஏற்படும் பில்டிங். ஸோ அந்த இடத்துல வந்து யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய பெயிண்ட்டாக நீங்கள் வாங்கி அதை அடிக்கணும். இன்டீரியர் கூட அது பெருசாக தேவை கிடையாது. பட் எக்ஸ்டீரியருக்கு நீங்கள் இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே அது பண்ணுறாங்க, அதை நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயிண்ட் கம்பெனி கொடுக்குற வாரண்ட்டி டைமை விட அதிகமான டைம் உங்கள் பெயிண்ட் கண்டிப்பாக வரும். ஈஸியாக ஃபேட் ஆகாது, ஈஸியாக பீல் ஆகாது. ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் டீம் வீடு ரீடு.